இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பேட்டிங்கில். பட் ஆனால் பவுலிங்கில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. சூப்பராக ஆடினாங்க இங்கிலாந்து டே 5. 5வது நாளில் வந்து 330 ரன் அடிக்கணும். 330 ரன்னை வந்து ஒரு அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. சான்ஸே இல்லாமல் சேஸ் பண்ணிட்டாங்க. 371 டார்கெட்டு. டே 4 முடியும் போது 21 ரன் அடித்தாங்க. டே 5 வந்து 350 ரன் அடிக்கணும். 350 ரன்னை வந்து அசால்ட்டாக நின்று அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சான்ஸே இல்லாமல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க மெயின் பேட்ஸ்மேன் பென் டக்கெட் சூப்பராக ஆடினாருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனு 149 ரன் அடித்தார். என்ன அடித்தார்! லிட்ரலாக எல்லா பவுலர்ஸையும் பொழந்து எடுத்துட்டாரு. பும்ராவையும் சூப்பராக ஆடினார். பிரசாந்த் கிருஷ்ணையும் சூப்பராக ஆடிட்டார். முகமது சிராஜ், சர்தூல் தாக்கூர் சொன்ன மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை. போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியில் 2 விக்கெட் எடுத்தார் சர்தூல் தாக்கூர். அவர் தான் பென் டக்கெட் விக்கெட்டையும் எடுத்தார், ஹரிப்ரோக் விக்கெட்டையும் எடுத்தார் ஒரே ஓவரில். ஆனால் நல்லா பவுலிங் போடுறது முடியல. ஆனால் ஓவர் எக்கனாமிக் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாரு சர்தூல் தாக்கூர். இந்தியாவுக்கு தோற்றதுக்கு காரணம் மெயின் ரீசனே வந்து நிறைய கேட்ச் விட்டது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி கேட்ச்லாம் விட்டாங்கன்னா பென் டக்கெட்டுக்கு வந்து ஒரு 70ல் இருக்கும்போது 90ல் இருக்கும்போதே வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு கேட்ச் விட்டார். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா ஒரு 60 ரன்னு சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன ஓவராலாக கம்ப்ளீட்டாக டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்கும் சரியில்லை, கேட்சிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை. பவுலிங் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்தார். பிரசாந்த் கிருஷ்ணன் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில். அவர் சூப்பராக பவுலிங் போட்டார். சர்தூல் தாக்கூர் கடைசியில் 2 விக்கெட் எடுத்தார். முகமது சிராஜ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். பட் ஆனால் எடுக்கலை. அவருக்கு என்னன்னே தெரியல. இது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கில்லு ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு செஷன் டே 5 ஃபஸ்ட் செஷனில் அவங்க பேட்டிங் சூப்பராக ஆட்டாங்க. பிச்சு வந்து செம்ம ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த பிச்சில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதே நாங்கள் ஏர்லியாக விக்கெட் எடுத்துருக்கணும். எங்களால் ஏர்லியாக விக்கெட் எடுக்க முடியல. அது வந்து பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக ஆடினாங்க. பென் டக்கெட்டும் ஜாக்கரையும் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. என்ன மாதிரி பேட்டிங், செம்ம பேட்டிங் 2 பேரும். அப்புறம் அடுத்து வந்து ஆலி போப் அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பென் ஸ்டோக்ஸும் அவுட் ஆகிட்டாருங்க. ஜோ ரூட் அந்த மேன் 66 ஜோ ரூட், அப்பா 66 ஜெர்சி நம்பரு, 66 டெஸ்ட் 50 அடிச்சிருக்காருங்க. நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் பேட்ஸ்மேனுங்க ஜோ ரூட்டு. அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஸ்மித்து என்ன மாதிரி பேட்டிங் ஆடினார்! அப்பா ஜனேஜாவை வந்து பொழந்து எடுத்துட்டாருங்க அந்த ஸ்மித்துங்கிறவர். அடுத்த டெஸ்ட்டு ஜனேஜா விளையாடுவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜனேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்லேயும் கொஞ்சம் சரியில்லை, பவுலிங்லேயும் சரியில்லை. போட்டு பொழந்து எடுத்தாங்க ஜனேஜாவை. ஜனேஜா ஆனால் விக்கெட் எடுத்தார். பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்தார் ஜனேஜா. பட் ஆனால் பொழந்து எடுத்துட்டாங்க ஜனேஜாவை. அடுத்த மேட்ச் ஜனேஜா விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேங்க. இந்தியாவோட மிடில் ஆர்டர் ஆஃப்டர் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிடில் ஆர்டருங்கிறது வந்து லோயர் ஆர்டர்னு சொல்கிறதா அது மிடில் ஆர்டர்னு சொல்கிறதான்னு தெரியல. கருண் நாயர், ரவீந்திர ஜடேஜா, சர்தூல் தாக்கூர் பேட்டிங்கில் வந்து ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரியில்லை, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரியில்லை. அவர் சுமன் கில்லே சொல்லியிருந்தார், ஒரு 450க்கு வந்தால் நான் வந்து அப்பயே டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்பயே பவுலிங் போட்டிருப்போன்ட்டு. பட் ஆனால் 450 அடிக்க முடியல. ஒரு 450னா ஒரு நல்ல டார்கெட்டு. இங்கிலாந்து வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க லாஸ்ட்டு. 450 ரீச் பண்ண முடியல. ஓவராலாக வந்து இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பெர்ஃபார்மன்ஸை. நல்ல ஒரு ஃப்ளாட்டான விக்கெட்டு, பால் ஸ்விங்கும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. பட் ஆனால் இப்படி பண்ணிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்தியா டீம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது இந்த மேட்ச் இன்றைக்கி பொறுத்த வரையும். இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாம். ஓவராலாக வந்து இந்த டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த டெஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக ஆடணும். இந்த பவுலிங் அட்டாக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த டெஸ்ட்டில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆட மாட்டார். அதே கில் வந்து போஸ்ட் மேட்ச்லேயே சொல்லிட்டாரு, ஒரு மேட்ச் ரொட்டேட் பண்ணி தான் ஆகும்ன்ட்டு. ஸோ அடுத்த வந்து ஹர்ஷித் சிங்க்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த இந்தியன் டீம் வந்து ஃபீல்டிங்கை கொஞ்சம் நல்லா பண்ணால் தான் அடுத்தடுத்த மேட்சஸ்னால் ஜெயிக்க முடியும். ஃபீல்டிங்கில் வந்து கோட்டை விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓவராலாக பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் கொஞ்சம் சரியில்லை. பவுலிங்கில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கணும், ஃபீல்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணணும். எல்லாருமே கேட்ச் விட்டாங்க. இப்போ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் விட்டார், செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் விட்டார். சாய் சுதர்ஷன் ஒன்று விட்டார், ரிஷப் பந்த் ஒன்று விட்டார்.
எல்லாருமே கேட்ச் தான் விட்டாங்க. இது மாதிரி கேட்சஸ்லாம் விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வர மேட்சஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஒன்றும் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். செகண்ட் டெஸ்ட்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஃபீல்டிங்லாம் இது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க சீரியஸாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கிலாந்து ஆனால் கேட்ச் விட்டாங்க. ஆனால் இதுவும் இந்தியா அளவுக்குலாம் மாதிரிலாம் கேட்ச் உள்ள இந்தியா வந்து ஃபீல்டிங்கை சரிப்படுத்திட்டு கரெக்டான பவுலிங் அட்டாக்கை சூஸ் பண்ணி செகண்ட் டெஸ்ட் வந்தால் தான் வந்து ஜெயிக்க முடியும் இங்கிலாண்டை. செகண்ட் டெஸ்ட்டில் இது மாதிரி ஃபீல்டிங்லாம் விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்தியாவுக்கு அப்புறம் கஷ்டமாக போய்டும். ஃபீல்டிங்கை கரெக்டாக பண்ணால் தான் இந்தியா வந்து ஜெயிக்க முடியும் செகண்ட் டெஸ்ட்டில்.